இஃப்அு அல வசன் இஹ்ஷௌஷன உதாரணம். இதில் இருக்கு பாருங்கள். இஃப்அு அல அந்த வசனில் இஹ்ஷௌஷன உதாரணம், அதாவது மிக கரடு முரடானதாக ஆகியது என்று அர்த்தம் இதுக்கு. ஸோ இது லாசிமான ஃபேலு, ஏன்னா மஜ்ஹூல் வரலை. நம்ம லாசிம் முத்தாதி அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ மஜ்ஹூல் மஃபூல் ஒரு வசனில் மஜ்ஹூலான வசன் வந்தால் அது வந்துட்டு முத்தாதி. மஜ்ஹூலான வசன் வரலன்னு அப்படின்னா லாசிம் என்று நாம் சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி நாம் விரிவாக நாம் பின்னாடி பார்க்க இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இஃப்அு அல வசனில் இஹ்ஷௌஷனுங்கிற உதாரணம் கொடுத்துருக்காங்க. இஃப்இ ஆல் மஸ்தர், இஃப்இ ஆல் மஸ்தரில் உதாரணத்தில் இஹ்ஷீஷானுங்கிற மஸ்தர் பாருங்கள். சரஃபு எப்படி வரும்னா இஹ்ஷௌஷான யஹ்ஷௌஷினு இஹ்ஷீஷானன் ஃபஹுவ முஹ்ஷௌஷினு. உஹ்ஷௌஷின்னு வராது, ஏன்னா இது மஜ்ஹூல், ஏன்னா இது லாசிமான ஃபேல் மஜ்ஹூலில் வராது. இதில் பார்த்தீங்கன்னா அம்ர் வந்து இஹ்ஷௌஷின் லி யஹ்ஷௌஷின், நஹீல லா தஹ்ஷௌஷின் லா யஹ்ஷௌஷின். இப்போ இது வந்துட்டு லாசிமான ஒரு வசன் சுலாசி மசீது ஃபேஹில 3 எழுத்துக்கள் அதிகப்படியாக கொண்ட வினைச்சொற்களில் இது இரண்டாவது வினைச்சொல். வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஹ்மார, இஃப்ஆல் வசன், அதனுடைய உதாரணம் இஹ்மார. இந்த இஃப்ஆல் வசனுக்கு நம்ம இஃப்இ ஆலுங்கிற மஸ்தரில் இருந்து தான் இதை வந்துட்டு எடுக்கிறோம். இஃப்இ ஆலுங்கிறது இதனுடைய அசல் மஸ்தர். ஹைர், இதுவும் லாசிமான ஃபேலு, ஏன்னா மஜ்ஹூல் வரலை. இஹ்மார மிகவும் சிவப்பானதாக ஆகியது, செக்க சிவந்தது போயிருந்தது அப்படின்னு சொல்லமா இல்லையா, அதுதான் இஹ்மார மிகவும் சிவப்பானது என்ற அர்த்தம். இப்போ நான் சொல்கிற அர்த்தம் வந்துட்டு ஒரு அர்த்தம் மட்டும் இல்லை, பல அர்த்தங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அர்த்தத்தை நம்ம தனியாக பார்ப்போம். இதில் வந்து கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பாடத்தில் அந்த எழுத்துக்கள், கூடுதல் எழுத்துக்கள், ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா என்ற அந்த அசலான அந்த ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமாவை தவிர எதெல்லாம் எழுத்துக்கள் கூட வருகிறதோ, ஒரு எழுத்து அதிகப்படியாக உள்ளது, 2 எழுத்து அதிகப்படியாக உள்ளது, 3 எழுத்து அதிகப்படியாக உள்ளது என்று அந்த வசனங்களில் கூடுதல் எழுத்துக்களை கவனிக்க வேண்டிய பகுதி தான் இந்த பகுதி. இன்ஷா அல்லாஹ் இஹ்மார யஹ்மாரு இஹ்மீராரன் ஃபஹுவ முஹ்மாருன். இதனுடைய அம்ர் வந்து இஹ்மார லி யஹ்மார வன்னஹியு லா தஹ்மார லா யஹ்மார. ஹைர், இன்ஷா அல்லாஹ் இதை பாடமாக்கி வச்சுக்கிறோங்க. இன்ஷா அல்லாஹ் லாசிமான ஃபேலை எப்படி கண்டுபிடிக்கிறது என்று ஒரு மாணவர் கேட்டிருந்தீங்க. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி நம்ம விளக்கம் சொல்லுவோம். அதுக்குண்டான முறையில் இன்ஷா அல்லாஹ் எளிய முறையில் நாம் புரிய வைக்க முயற்சி பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.